அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுக்கிறதுக்கு வந்து நிறைய தைரியம் வேணும். ஏன்னா தேவயானி வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி லாட் ஆஃப் ஆக்ஷன் மூவிஸ் அதே வயலன்ஸ் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி குடும்பமான கதை எடுக்கிறதுக்கு தைரியம் வேணும்னு சொன்னாங்க. பார்ட்லி ட்ரூ, எஸ். என்டர்டெயின்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அதனால் அருண் விஷயம் வந்து அந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி இதை பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்து, திஸ் இஸ் ஒன்லி அ ஃபேமிலி ஸ்டோரி. இப்போ நினைக்கிற மாதிரி 4 சாங்கு 4 ஃபைட்டு இந்த மாதிரிலாம் வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாமல், இந்த ஒரு ஸ்டோரியை அவர் நினச்ச மாதிரி ஸ்ரீ கணேஷ் என்ன நினச்சிருக்காரோ அதை செய்யணும்னு எடுத்த மனதைரியத்திற்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் பாராட்டு மழை குவித்த பிறகு நாங்கள் வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தோம். இப்போ அட்லீஸ்ட் நெல்லை, மதுரை, தென் வி வென்ட் டு திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஆடியன்ஸை போய் பார்க்கும்போது அது ரிலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு. எப்படி நீங்கள் ரிலேட் பண்ணி, என்னுடைய வந்து அன்பு சகோதரர் பழனிக்குமார் முதல் எனக்கு ஃபோன் பண்ணது அவர் தான். அவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நார்மலி நான் வந்து ப்ரெஷ் ஷோ முடிகிற வரைக்கும் பயந்துகிட்டே இருப்பேன் நான், ரைட் ஃப்ரம் மை 40 years ஆஃப் மை கேரியர். ஏன்னா அவங்க படம் பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். இந்த படம் பார்த்தோன்னே அவங்க சொல்லும் போதே ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கிறது நம்ம கையில் கிடையாது. வி கிவ் அ குட் ப்ராடக்ட், தென் ஹவு தே அப்ரிஷியேட் இஸ் தேர் ப்ரெரோகேட்டிவ். அவங்க என்ன வேணால் அவங்க வியூஸ் இருக்கலாம். அந்த விதத்தில் இந்த கதையை வந்து சொல்லும் போது எனக்கு இது ரிலேட் ஆகுமான்ற கேள்வி நான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன். ரிலேட் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து அக்செப்ட் ஆகும்னு சொன்னேன். ஸோ அந்த விதத்தில் ஸ்ரீ கணேஷ் கன்விக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது போல் படங்கள் சொல்லணும்னு நினைக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதில் வந்து ஸ்ரீ ஹஸ் டெஃபினெட்லி சக்சீடட். நான் அவரை பார்க்கும்போது குருதி ஆட்டம் ஷூட்டிங் வந்து மதுரையில் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே ராதிகா வாஸ் ஒர்க்கிங் தேர். டைரக்டர் எங்கேன்னு பார்த்துட்டே அந்த யாராச்சும் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்கானான்னு தேடி பார்த்தா எங்கேயும் கிடையாது. அப்புறம் வந்து மானிட்டர்கிட்ட ஒருத்தர் அப்படியே சுருக்கி இப்படி உட்காந்துட்டு இருந்தார். கூப்பிட்டாங்க, அவர் தான் டைரக்டர். அப்புறம் பார்த்தா ஓடி வந்தார். அதே மாதிரி தான், அவர் சத்தமே போட்டு பேச மாட்டார். சத்தம் போட்டார்னா யாராலையும் பேச முடியாது. இது வந்து லைஃப். இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான். நான் கேட்டு இந்த வாட்ச் அவருக்கு பிடிச்சதுன்னு சொன்னார். அந்த வாட்ச் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். தட்ஸ் அ லவ் ஐ ஹேவ் ஃபார் யூ. தேவயானி ரொம்ப ஸ்வீட்டாக இவ்வளோ தூரம் பேசி நான் பார்த்ததே கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குவாய்ட். இப்போ வந்து டைரக்டர் நல்லா பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு. அந்த தேவயானி நடிப்பில் நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி கால் ஷீட் கொடுத்துட்டோம். அது வந்து அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிச்சிட்டோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வென் அருண் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அண்ட் வென் தேவயானி இஸ் கோயிங் டு டைரக்ட். நான் ரெடி, நான் நடிக்க தயார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.